காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நிரூபிக்கிற மாதிரி கண்டதையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு சில பேரை பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்தோனேஷியால இருக்க இந்த நபர் தனக்கு வாழ்க்கை ஃபுல்லா சோறு போற மாதிரியான ஒரு ஒய்ஃபை தேடி இருக்காரு. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. அப்படி யாருமே கிடைக்கல. அதனால அவருக்கு தினமும் சோறாக்கி கொடுக்குற அவர் வீட்டில் இருக்கிற ரைஸ் குக்கரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுலயும் என்ன கொடுமைனா அந்த ரைஸ் குக்கரோட தான் ஹனிமூன் போவேன்னு பாஸ்போர்ட் விசாலாம் அந்த குக்கருக்கு கேட்டிருக்காரு. சொமாலியால இருக்கிற இந்த தாத்தாவுக்கு 112 வயசு ஆகுது. இந்த வயசுல 17 வயசு இருக்கிற ஒரு பொண்ணை தன்னோட 12வது மனைவியை கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவருக்கும் இவரோட 12வது ஒய்ஃபுக்கும் 95 வயசு வித்தியாசமா. என்ன கொடுமை சரவணன். தன்னோட 14 வயசுல இருந்து இப்போ வரைக்கும் 12 பெண்களை திருமணம் பண்ணி இப்போ வரைக்கும் 114 குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்காரு. எனக்கு எண்டே கிடையாதுரா, என்னோட அடுத்த எய்ம் நயன்தாரா. ஹாங்காங்ல இருக்க சை டியன்ராங்கிற இவருக்கு பொண்ணே கிடைக்கல. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இவரும் மனசை தளர விடாம 37 வயசு வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் எனக்கு பொண்ணே வேணாம்னு மோச்சிங்கிற இந்த பொம்மையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ இந்த பொம்மையோட கேம் விளையாடுறது, அவுட்டிங் போறது, டிவி பார்க்கறதுன்னு ரொம்பவே ஜாலியா இருக்காரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரிக்கு இந்த பொம்மைக்கு ஐபோன்லாம் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் கூட பொறுத்துக்கலாம். ஆனா இப்போ இவர் எங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு இந்த குட்டி பொம்மையை அவரோட குழந்தைன்னு சொல்றாரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம். இவராவது பரவாயில்ல, அமெரிக்காவில் இருக்கிற இந்த லேடி பார்க்கறதுக்கே கொடூரமா இருக்கிற இந்த ஜாம்பி பொம்மையை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன் இப்படின்னு கேட்டா, மனிதர்களை விட இந்த பொம்மைகளை பார்த்தா தான் எனக்கு பாசம் வருதுன்னு சொல்றாங்க. ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நம்ம இந்தியாவில் ஜார்க்கண்ட்ல இருக்கிற இந்த லேடி அவங்களோட 18 வயசுல ஜிம்மிங்கிற இந்த நாயை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவங்களோட அம்மா அப்பா இவங்க ஜாதகத்துல ஏதோ தோஷம் இருக்குன்னு அதுக்கு பரிகாரமா இப்படி பண்ணா சரியாயிரும்னு இதை பண்ணியிருக்காங்க. 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா, எதுக்கு உங்களை திருத்துறதுக்கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லியுமே ஃபன்னான கண்டென்ட் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.